கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் தேவனுக்கு உடையவைகள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் கொண்டிருக்கிறார். ஆகவே வசனம் என்ன சொல்லுகிறது? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, இவைகள் தேவனுக்கு உடையவைகளாய் இருக்கிறது. இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம்மை கிரயமாய் கொண்ட கர்த்தராகிய இயேசுவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல ஒரு தெய்வீகமான ஆலோசனை. கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நாம், இயேசுடைய இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நாம், நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் கர்த்தராகிய இயேசுவையே மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 248வது பக்கம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எந்த கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் கண்டாரோ அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக, அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட போகிற நான் என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த வேதம் எனக்கு ஞானத்தை போதிக்கிறது. சரீரத்தினாலும் ஆவியினாலும் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று 2 வசனங்களும் நமக்கு அறிவை போதிக்கிறது, ஞானத்தை போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 20வது வசனத்திற்கும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 10வது வசனத்திற்கும் உரிய தொடர்பை பாருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நியாயாசனத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கையிலே அவருக்கு முன்பாக வெளிப்படுகிற நான் என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் நான் எவ்வளவாய் அவரை மகிமைப்படுத்தினோ அதற்கு தக்கதான பலனை அவர் கொடுக்க போகிறவராய் இருக்கிறபடினாலே என் சரீரத்தில் நான் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைகிறவனாய் இருக்கிறேன் என்று வேதத்தின் திட்டத்தை, சித்தத்தை வேதம் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த 2 வசனங்களையும் நீங்கள் உங்கள் வேத வாசிப்பின் நேரத்திலே வாசித்து தியானித்து பாருங்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் இயேசுவை எவ்வளவாய் மகிமைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்கள் செய்கைகளுக்கு தக்கதாக சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சங்கீதம் 96:8 பழைய ஏற்பாட்டிலே 731வது பக்கம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள்.
சங்கீதம் 96 வசனம் 8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்களை கிரயமாய் கொண்ட இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். நான் என் ஆவியிலே அவரை மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய ஆவியிலே எப்போதும் அவரே நாம் நோக்கி பார்க்கிறோம். நல்லது. சரீரத்தினால் மகிமைப்படுத்துவது எப்படி? 1 கொரிந்தியர் 6:20 வசனம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நீங்கள் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஆவியினாலே அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். நல்லது. சரீரத்தினாலே அவரை எப்படி மகிமைப்படுத்துவது என்றால், சங்கீதம் 96 8 வசனத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தும்படியாக காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தை அசட்டை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படி? இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் அந்த சபையில் நடக்கக்கூடிய சபை ஒழுங்குகள் தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பப்படுகிறது. இன்றைக்கு ஜனங்கள் நிர்விசாரமாக சிலர் என்ன செய்கிறார்கள்? நான் ஆலயத்துக்கு செல்வதை விட எங்கள் வீட்டிலே அமர்ந்து நான் அவரை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். அதை வேறு ரொம்ப பெருமையாக சொல்கிறது. காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு, ஆனாலும் நான் சர்ச்சில் நடக்கிற அந்த ஆராதனையை, அந்த தொழுகையை என் வீட்டிலிருந்தே நான் கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். இக்காலங்களிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பெருகி இருக்கிறார்கள். 96 சங்கீதத்தின் 96 சங்கீதத்தின் 8 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, எங்கே செலுத்த வேணும்? அவருடைய ஆலயத்திலே செலுத்த வேணும். அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தும்படியாக காணிக்கையை கொண்டு வர வேணும். இப்போது உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் அமர்ந்து கொண்டு அந்த தொலைக்காட்சி பெட்டிகளிலே சபை ஆராதனையை காண்கிற நீங்கள் உங்கள் காணிக்கையை தொலைக்காட்சி பெட்டியிலே செலுத்துவீர்களா? அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டியவர்கள். ஆவியினாலே அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன், என் ஆவியினாலே அவரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஜனமாகிய நாம் நம்முடைய சரீரத்தினாலும் அவரை மகிமைப்படுத்த வேணும். அப்போ சரீரம் வர வேண்டிய இடம் எங்கே? தேவாலயத்தில் வெளிப்பட வேண்டும். அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட தகுதியுள்ளவனாக இருக்கிற நான் அவருடைய ஆலயத்தில் முதலாவது வெளிப்பட வேணும். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:20 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்கள் வெளிப்பட வேண்டும். அதற்கு தகுதியுடையவர்களாய் காணப்படும்படிக்கு நீங்கள் அவருடைய ஆலயத்தின் பிரகாரத்துக்குள்ளாக பிரவேசித்து அவருக்கு காணிக்கை செலுத்தி மகிமைப்படுத்துங்கள். அவருடைய நாமத்துக்கு ஒரு மகிமையை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு வீடுகளிலே பேரம் பேசுகிறார்கள். இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வர முடியாது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருந்தே பார்த்துக்கிறேன். இப்படியெல்லாம் பேரம் பேசுகிறாங்க. இந்த ஊர்க்கூட்டத்துக்கு போவாங்கள்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதும். இந்த 1 கொரிந்தியர் 6:20 வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கையில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் எங்கே இருந்தாலும் ஆவியில அவரை மகிமைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆவியில, சரீரத்தில் அவரை மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்குள், அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களுக்குள் பிரவேசித்து அவருக்குரிய காணிக்கை செலுத்தி மகிமைப்படுத்தவும், அவருடைய நாமத்துக்கு ஒரு மகிமை செலுத்தி மகிமைப்படுத்தவும் வேதம் நம்மை இன்றைக்கு பக்குவப்படுத்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது, எச்சரிக்கிறது, அழைக்கிறது, அறிவை போதிக்கிறது. ஆபிரகாமிடத்திலே ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே கர்த்தர் பேசுகிறார். நீ உன் பிள்ளை அழைத்துக் கொண்டு நான் காண்பிக்கும் அந்த மோரியா தேசத்துக்கு போய் அந்த மலையின் மேலே உன் மகன் என்ன செய்ய வேணும்? தகனபலியாக தகனபலி செலுத்த வேணும், பலியிட வேணும் என்று சொல்லி. அப்ப ஆபிரகாம் எழுந்து தேவனால் குறிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு சென்று அங்கே பலியை செலுத்தி அவரை தொழுது கொண்டார். அதுபோல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று குறித்திருக்கிற ஒரு இடம் இருக்கிறது, தேவ ஆலயம். அந்த ஆலயத்திற்கு வந்திருந்து அங்கே நீங்கள் அவரை வகைப்படுத்தி நீங்கள் அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். இதிலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் உண்டு. ஒரு வருடத்திற்கு சராசரியாக 55 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள்? 55 ஞாயிற்றுக்கிழமைகள். இதில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே பிரவேசித்து அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி அவருடைய நாமத்தை எவ்வளவா மகிமைப்படுத்திருக்கிறோ அதற்கு தக்க பலனை அவர் கொடுக்க வல்லவர். அதனால நாங்கள் விசுவாசியாக இருக்கையில் எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர், எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து 8 பேர் எல்லோரும் போய் ஆலயத்தில் இருப்போம். பாஸ்டருக்கு எங்கள் மேலே அவ்வளவு பாசம், நேசம், பிரியம், அன்பு, பற்று எல்லாமே. எவ்வளோ குடும்பமாக வராங்க. அப்போ இன்றைக்கு எல்லோரும் ஆவியினாலே தேவனை மேம்படுத்துகிறோம். நம்முடைய சரீரம் எங்கே இருக்கிறது? வீட்டிலே தலைக்கு ஒரு தலையானை, காலுக்கு ஒரு தலையானை, சோஃபா செட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே டிவியில் பார்த்துக்கிட்டு இந்த நிலை இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவே முடியாது. இன்னும் சில மேதாவிகள் அது யூடியூப்பில் கிடைக்கிறது, நான் சாயங்காலம் பார்த்து கொள்வேன். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை, அவனவன் செய்கிற தீமை அதற்கு தக்க பலன் உண்டு என்பதை அறிந்தவர்களாய் நாம் நம் சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்த ஆயத்தப்படுவோமாக. இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலமாக சோம்பேறிகள் உருவாகி இருக்கிறார்கள். தொலைக்காட்சி ஊழியம் ஒழிக என்று சொல்ல முடியுமா? இல்லை. மருத்துவமனையிலே ஒரு விசுவாசி படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் ஒரு தேவ பயமுள்ள மனிதர், அவரால் ஆலயத்திற்கு வர முடியாது. அவருக்கு அந்த தொலைக்காட்சி ஊழியம் மிகவும் உதவி. யாருக்கெல்லாம் புரியுது? சில வியாதியஸ்தர்கள் கர்த்தராகிய இயேசுவை தொலைக்காட்சி மூலமாய் அறிந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எனக்கு ஒரு விபத்து நேரிட்டது, நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஒரு நாளிலே தொலைக்காட்சியில் ஒரு ஊழியர் வந்து பிரசங்கித்தார். நீ விரைவில் குணமடைவாய் என்று பேசினார். அது எனக்காக பேசப்பட்டது போல இருந்தது. கண்ணை மூடி செவி என்று சொன்னார். கண்ணை மூடி அவர் சொன்னதெல்லாம் சொன்னேன், நான் சுகமானேன். தொலைக்காட்சி ஊழியம் அவசியம்தான், ஆனால் வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆனவர்களுக்கு அல்ல. ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் கடந்த கிறிஸ்தவர்கள் தங்களோடு கூட தங்களுடைய குடும்பத்தை அழைத்து வர வேணும், ஆலயத்து பிரகாரத்திற்கு போகவே வேணும், எல்லோரும் காணிக்கைகளை செலுத்த வேணும், நான் குடும்பமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும் நம்முடைய சரீரத்தினாலே. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் ஆவியில் அவரை தொழுது கொண்டு தான் இருக்கிறோம். நல்லது தான், அதை தொடர்ந்து செய்யுங்கள். அதோடு கூட 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம், தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு உடையவர்களாகிய அல்ல, தேவனுக்கு உடையவர்களாகிய அல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும்
தேவனை மையப்படுத்துங்கள். அப்ப எங்கே இருந்தாலும் ஆவியினாலே மையப்படுத்துகிற நான் குறிக்கப்பட்ட நாளிலே, குறிக்கப்பட்ட ஸ்தலத்திலே, குறிக்கப்பட்ட ஆலயத்திலே பிரவேசித்து, அப்ப ஆவியாகிய கடவுள் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ ஆலயத்தில் பிரவேசிக்க வேணும், காணிக்கையை கொடுத்து அவரை மகிமைப்படுத்த வேணும், அவருடைய நாமத்துக்கு ஒரு மகிமை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த வேணும். கர்த்தர் காணிக்கையும் சொல்லி வச்சிருக்கார். ஒரு பெரிய ஊழியர், இப்போது அவர் ஜீவனோடு இல்லை, அவர் ஊழியத்தை நிறைவேற்றி அற்புதமாக கடந்து போனார். அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியம் ஓஹோ என்று நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை ஊழியர். அவர் கல்லூரி நாட்களிலே கர்த்தரை இயேசுவை அறிந்து கொண்டார். அவரால் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடாமல் இருக்கவே முடியவில்லை. ஆனால் அவருடைய கரத்தில் காணிக்கல. அப்படின்னாலே அவர் தன் நோட்டில் உள்ள ஒரு வெள்ளைத்தாளை மடித்து ரூபாயை போல கையில் வைத்துக்கொண்டு அந்த பெட்டியில் போட்டு விட்டு வருவாராம், கண்ணீரோடு கூட. நல்ல ஆலோசனையாக இருக்கே, அடுத்த வாரம் நானும் வெள்ளைத்தாளை கழித்து காணிக்கை போட்டேன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. காணிக்கை நேரத்திலே நீங்கள் காணிக்கை செலுத்தவில்லை என்பதை உங்கள் அருகில் இருப்பவர்கள் கண்டால் உங்களை கேவலமாய் ஏளனமாய் பார்ப்பார் என்ற எண்ணம் உருவாகக்கூடாது என்பதற்காக அந்த ஐயா செய்த செயலை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் காணிக்கை பெட்டியிலே ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கிறது, ரூபாயை போல ஒரு வெள்ளைத்தாள். அந்த ஊழியரும் நல்ல ஊழியர், அதை யாரிடத்திலும் செல்லவில்லை. கடைசியிலே படித்து தேர்ந்து நல்ல நிலை அடைந்தவுடனே, நான் எவ்வளவாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை எல்லாம் வஞ்சித்தேனோ அதையெல்லாம் திரும்ப செலுத்துவேன் என்று சொல்லி அவர் கை நிறைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அதே ஆலயத்துக்கு வந்திருந்து அதே ஊழியரிடத்திலே நான் இந்த தவறை செய்தேன் என்று சொல்லி அழுது முழங்கால் படியிட்டு, அதற்கு ஈடாக கர்த்தர் கொடுத்த இந்த பணத்தை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தி ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடித்த தேவ பிள்ளைகள் அநேகர் இந்த பூமியில் இருக்கிறபடினாலே தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இந்த தேசத்தில் சட்டம் பேசுகிறார்கள். ஆலயத்திற்கு போனால் அதிக நேரம் ஆகிறதே, ரொம்ப தூரமாக இருக்கிறதே, அது உள்ளே இருக்கிறதே. ஒரு விசுவாச பிள்ளை சொல்லுகிறார்கள், நாங்கள் சென்னையிலே ஒவ்வொரு ஆலயமாக தேடி சென்றோம், எங்களுக்குரிய ஆகாரமே கிடைக்கவில்லை, ஆனால் ரொம்ப தூரமான ஒரு இடத்துல ஆகாரம் கிடைத்தது. அங்கிருந்து இங்கு சென்று வரை எங்களுக்கு வாரந்தோறும் 500 ரூபாய் ஆட்டோ கூலி ஆகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் பிரயாணமாவோம் என்று சொல்லுகிறார்கள். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்ற தீர்மானம் உள்ள அந்த பிள்ளையின் செய்திக்கத்தக்கதாக அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய் இன்றைக்கே நாம் மனம் திரும்புவோமாக. எங்க அப்பாலாம் ரொம்ப கண்டிஷனாக தான் எங்களை வளர்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வரலன்னா நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே பிரசங்கம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் போதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே சேலையை பார்க்குறவங்க இருக்காங்க, ஆளை பார்க்குறவங்க இருக்காங்க, ஃபேன் எங்கே இருக்குது அங்கே உட்காருவோன்னு இருக்கிறாங்க. சில பேர் வந்ததே சேர்ந்து கண்ணை முடித்து எங்கே இடம் இருக்கோ அங்கே உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தரை மையப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சத்தியம் புரியும்? காது கேட்காதவனுக்கு என்ன சத்தியம் புரியும்? கண்ணு தெரியாதவன் எப்படி வேத வசனத்தை வாசிப்பான்? ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்தால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. தன் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ மனுஷன். இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப சீரழிந்து போய்விட்டது. சில விசுவாச பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகலன்னு எங்கள் பாஸ்டர் நம்மளை அசிங்கமாக திட்டுவார். பாஸ்டர் அசிங்கமாக திட்டி அவன் ஆசீர்வாதம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையானால் கர்த்தரை தேட வேண்டும் என்ற அறிவு எல்லோருக்கும் உண்டு. ஒரு ஊழியர் மறுபடி நீங்கள் ஏன் வரவில்லை, நீங்கள் ஏன் வரவில்லை, நீங்கள் ஏன் வரவில்லை இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கணுமா? இது என்னுடைய கோட்பாடு. என் வேலையை நான் சரியா செய்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை சரியா செய்யுங்க. என் சரீரத்தில் நான் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை நான் அடைவேன். அதுபோலதான் நீங்களும். சிலர் சொல்றது, எங்க பாஸ்டர் ரொம்ப கண்டிஷனானவர், ரொம்ப திட்டுவார். எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. நீங்க வந்தாலும் வராட்டாலும் என்னுடைய சத்தம் இதுதான், என் நடவடிக்கை இதுதான். ஏன்? நான் அழைப்போட வந்த ஊழியக்காரன். இன்றைக்கும் என்னுடைய பழைய விசுவாசிகள் சொல்லும் பொழுது, நீங்கள் எங்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களோடு இருந்தீர்கள். கோயம்புத்தூரில்
ஆவியினாலே எல்லாரும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துகிறவர் யார்? இந்த சரீரத்தினாலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உபாகமத்திலே, லேவியராகமத்திலே 19வது அதிகாரத்தின் 28வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 151வது பக்கம், செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இந்த சரீரத்தில் என்ன செய்யக்கூடாதா? செத்தவனுக்காக சரீரத்தில் கத்திப்படக்கூடாது, கீறி கொள்ளக்கூடாது. இப்போ செத்தவனுக்காக இந்த சரீரத்தில் மொட்டை எடுக்காதங்க. ஏன்? தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். செத்து போனவனுக்காக மொட்டை போடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மொட்டை போடாங்க, சரியா? அடுத்தபடியாக அடையாளமான எழுத்துக்கள். கையில் யாராலும் அத்தான் பேர, அத்த மக பேரெல்லாம் எழுதக்கூடாது. ஏன்? தேவனுக்கு உடையவளாக உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும், அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் என்றால் ஆங்கில வேதாந்தத்தில் டாட்டூண்டே எழுதியிருக்குது. இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வெளிநாடுகளில்? கண்ணை சுற்றி பச்சை, கன்னத்தில் பச்சை, முதுகில் பச்சை, கைகளில் பச்சை, எங்கே பார்த்தாலும் பச்சை குத்துற கூட்டம் இருக்குது. ஏனென்றால் செத்தவனுக்காக சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக்கொள்ளாமல் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஏனென்றால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம் உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த கிறிஸ்தவங்க இந்த ஐப்ரோ போடுறது, இந்த லிப்ஸ்டிக் போடுறது, இந்த சாயம் பூசுறதெல்லாம் விட்டுறணும். லிப்ஸ்டிக்கு செலவு பண்ணுற ரூபாயெல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணணும். ஐப்ரோவுக்கு செலவு பண்ணுற ரூபாயெல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணணும். கர்த்தர் நம்மளை அழகாகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். நம்மளாக அழகு கூட்டினா அது எவ்வளோ நாளைக்கு கூட்ட முடியும்? இன்னும் சில கிறிஸ்தவங்க அடிக்கடி பியூட்டி பார்லர் போயிட்டு வருது, அங்கே 2500 ஃபீஸை கட்டுறது. நீங்கள் ஏற்கனவே பியூட்டியாக தானே இருக்கீங்க, பிற என்ன பார்லரில் போய் ஒரு பியூட்டி? சரீரத்தை மறைக்க ஒரு வஸ்திரம் இருந்தால் போதும். சரீரத்தை மறைக்க ஒரு வஸ்திரம் இருந்தால் போதும். தகுதியான வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களால் 500 ரூபாய்க்கு சேலை எடுக்க முடியும்னா சந்தோஷம் எடுத்து சந்தோஷமாக இருங்க. 5000 ரூபாய்க்கு தான் எனக்கு சேலை வேணும்னு சொல்லி புருஷன் கூட சண்டை போட்டால் நீங்கள் உங்களுக்குரிய தகுதியை இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படும் போது நீங்கள் நன்மையை அடைய வேண்டுமே. இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு பணம் வருது, இந்த நாட்கள் அநேகருக்கு இல்லை. நம்முடைய அரசாங்கம் அதை தடை செய்திருக்கிறது. அங்கே வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புகிறவர்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி இவர்களுக்கு இயேசு நாமத்திற்கென்று ஊழியத்துக்கென்று பணத்தை அனுப்புகிறார்கள். இவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய தேவைகளை பெருக்குகிறார்கள். இந்த பாவத்தெல்லாம் செய்கிறவெல்லாம் நியாயசனத்துக்கு முன்னாடி நிற்கத்தான் போகிறான், நானும் நிற்கத்தான் போகிறேன். பணம் வந்தாலே எல்லாம் மாறிடுவாங்க. பணம் வந்தால் என்ன செய்வாங்க? மாறிடுவாங்க. மாறக்கூடாது. ஆவி சரியாக இருந்தால் மாற மாட்டாங்க. பண ஆசை எல்லாத்தையுமைக்கும் தெரியுமில்ல. அப்போ காணிக்க கொண்டு வாரீங்களே, அது எந்த அடிப்படையில் கொண்டு வாரீங்க? வேத வசனத்தின்படி இன்றைக்கி தான் நான் கேட்க முடியும். உண்மையிலேயே நீங்கள் உழைக்கிற 10ல் 1 பகுதியை கர்த்தர் கொண்டு வாரீங்களா? நான் விசுவாசியாக இருக்கையிலே 40% காணிக்க கொடுத்தேன். அந்த காணிக்க வைக்கிற அந்த கவரில் என் பெயரை எழுதுவதே கிடையாது. வாரம் காணிக்கணும் போதெல்லாம் அவர்களுக்கு பெரிய தலைவலி. இதில் பெயரே இல்லையே, இந்த காணிக்கை யார் பெயரில் எழுதுவது என்று சொல்லி தலைமை போதகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏன்ட்ட கேட்காதங்க, உங்கள் மனசில் வட்டபடி செய்யுங்கன்னு அவர் கையை கழுவிட்டார்.
இது பிரச்சனையா இருக்குது என்பதை எப்போது அறிந்தேன் என்று சொன்னால், ஓர் நாளிலே காணிக்கை எண்ணக்கூடிய ஐயாமார் 4 பேரில் ஒரு ஐயா வரல. 3 ஐயா வரை எனக்கு பழக்கம். அவர் சொன்னாங்க, தம்பி நீங்கள் இங்கே எங்கள் கூட வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதோ இந்த வெள்ளைக்கவர் பேர் எழுதாத கவர் எடுத்து நித்தியம் போட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க. அந்த கவருக்குரியவர் நான் தான் என்பதை அவர்களே அறியவில்லை. இன்றைக்கு டியூப்லைட் எடுத்தால் டியூப்லைட் முழுக்க பேர், ஃபேன் எழுதுனா ஃபேன் முழுக்க பேர், ஏதாவது ஒரு இயேசுவான அதில் பேர். இந்த பேரெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? பரலோகத்தில் பேர் எழுதப்பட வேண்டுமேயானால் வலது கை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவது இதுதான். ஆவியில ஒரு மேட்டிமை, இந்தாங்க இதை காணிக்க வச்சுக்கவனு கொடுக்கக்கூடாது. அதை பயபக்தியோட கர்த்தருக்குத்தான் சொல்லி பயந்து கொடுக்கணும். நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது அப்படி எரியக்கூடாது. இதோ உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்தது தான் நம்ம அவர் கொடுக்கும். இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்களாம் கொண்டு சொல்லிடுறேன், நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்கன்னா சாப்பிட்றது நான் தான். கர்த்தரை வந்து சாப்பிட்றாரு. ஆனால் வசனத்துபடி நீங்கள் செய்ய வேண்டாம். காணிக்கைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதை வாங்கி சாப்பிட்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துகிறேனா இல்லையா என்று சொல்லி என்னை அவர் கணக்கு கேட்பார். என்னுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாம் உனக்கு எப்படி கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாங்க, அந்த காணிக்கையெல்லாம் வாங்கி நீ என்ன செஞ்ச? ஏன்ட்ட கர்த்தர் கணக்கு கேட்டார்னா நான் சொல்லுவேன், போதிய அளவு பிள்ளைகள்லாம் காணிக்கை கொடுக்கல கர்த்தாவே, அது உமக்கே தெரியும்னு சொல்லுவேன். இல்லை சிரிக்கிறீங்க? சில விஷயங்கள வெளிப்படையாக பேசுகிறேன், எங்கள் நிறைய பேருக்கு கசப்போகிறோம். வசனத்தின்படி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த வேணும். அப்போ சரீரமானது தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களுக்குள் பிரவேசிக்க வேணும். அது காணிக்கையை கொண்டு வர வேணும். அதை செலுத்தி அவருடைய நாமத்துக்கு ஒரு மகிமை செலுத்த வேணும். இதுதான் சங்கீதம் 96:8 சொல்லுது. என்கிட்ட ஒரு ஐயா கேட்டார், உங்களுக்கு வெளிநாட்டு பணமெல்லாம் வருதா அப்படின்னு. உள்நாட்டு பணமே வரமாட்டுக்கு, வெளிநாட்டு பணம் எப்படி வரும்? எல்லாம் பணத்தை தான் பேசுவாங்க. முதல்ல நான் பணத்தை பேசுகிறதே கிடையாது. எதுக்கு பேசணும்? வியாபாரம் செய்கிறவனும் பணத்தை தான் பேசுகிறான், அரசு ஊழியர்களும் பணத்தை தான் பேசுகிறாங்க, பெரிய தொழிலாளர்களும் பணத்தை தான் பேசுகிறாங்க. ஒரு கிறிஸ்தவ ஊழியனும் பணத்தை தான் பேசினான்னா இவன் ஊழியனே கிடையாது, இவன் வியாபாரம் பார்க்க போயிடலாம். ஆனால் பெரிய விசுவாச ஊழியம்பாங்க, கர்த்தர் கொடுப்பாரும்பாங்க. கர்த்தர் கொடுப்பாருன்னா கர்த்தர் தான் கொடுப்பார், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. நல்ல காதை கொடுத்து கேளுங்க, யாருக்கெல்லாம் விருப்பம் கேட்கறதுக்கு. கிறிஸ்தவ வாழ்விலே நமக்கு வருமானமும் கிடையாது, வியாதியும் கிடையாது. பெரிய அளவில் வருமானமும் கிடையாது, பெரிய அளவில் வியாதியும் கிடையாது. தேவைக்கு வரும், தேவைக்கு சாப்பிடுவோம், நோயே இல்லாமல் வாழ்வோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. 40 ஆண்டுகளாக அவங்க எப்படி நடந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பாதரட்சிகள் தேயவில்லை என்று சொன்னால் அந்த உயிரற்ற அந்த ஜடப்பொருள் வளர்ந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க. 40 ஆண்டுகளாக நடந்தவருடைய பாதரட்சி தேயவில்லை என்று சொன்னால் அவன் வளர வளர அந்த பாதரட்சியும் வளர்ந்தது. அவனுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அதே வஸ்திரம் நைந்து போகவில்லை, தோய்ந்து போகவில்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்கிற கிறிஸ்தவர் யார்? தன்னுடைய சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துகிறவன் யார்? இந்த வசனத்தை பூரா கர்த்தர் என் கணக்கில் தான் எழுதுவார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம், பக்கம் 236. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், சொல்லுங்க நல்லா சொல்லுங்க சத்தமா, லிப்ஸ்டிக் போட்டாலும், ஐப்ரோ பண்ணாலும், சடமாட்டி வாங்கினாலும், ரிப்பன் வாங்கினாலும், மோதிரம் வாங்கினாலும், பைக் வாங்கினாலும், கார் வாங்கினாலும், வீடு கட்டினாலும், புசித்தாலும் குடித்தாலும் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. எதை செய்தாலும் என்று சொன்னால் எல்லாமே கவர் ஆகுது. எடுத்தாச்சு அந்த வசனத்தை. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்வு எளிமையான வாழ்வு. ஒரு அல்ல சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்வு எசென்சியல் வாழ்வு, அத்தியாவசியமான வாழ்வு, நாட் எக்ஸ்ட்ராடினரி வாழ்வு. அனாவசியமான வாழ்வு அல்ல, அத்தியாவசியமான வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. நீங்கள் அத்தியாவசியமான வாழ்வு வாழ்ந்து உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தப்படுங்கள். இது போதுங்க. சொல்லுவீங்களா?
இந்த புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலையும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலையும், எங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது யோசிப்பேன், பிரியாணி, அதில் மட்டன், அதுக்கு தயிர் வெங்காயம், இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதில் வந்து சால்னா, அதில் கோழி. இப்போ எத்தனை ஐட்டம் சேர்ந்துருக்கு? பிரியாணி, மட்டன், தயிர் வெங்காயம், கோழி சாப்பிட்டாச்சா? அடுத்து சாம்பார், அதுக்கு சாதம், அதுக்கு ஒரு பொரியல், அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு. 8 ஐட்டம். இப்போ ஒரு 4 நாள் 8 ஐட்டம். அடுத்து ரசம், அடுத்து அந்த ஊறுகாய், அந்த பொரியலை சாப்பிட்டு அடுத்து வந்து என்னது கடைசியில் அவசரப்படாங்க, பாயாசம் கடைசியில். அடுத்து என்னது? மோர். மோருக்கு ஊறுகாய் சாப்பிட்டாச்சா? இப்போ 10 ஐட்டம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஐயா சொன்ன மாதிரி பாயாசம், அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம். இது எல்லாமே எங்கே இருக்குது? இதை நீங்கள் அப்படியே உருவி ஒரு பக்கெட்டில் ஊற்றுனீங்கன்னா, நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கள அதை பூரா உருவணும். உருவி ஒரு பக்கெட்டில் ஊற்றுனீங்கன்னா, ஐயோ, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கவனிங்க, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், இந்த சக்கரை நோய் வந்துருச்சு, சக்கரை நோய் வந்துருச்சுன்னா எதை திங்கணுமோ அதை தின்னு அது வராது. எல்லாவற்றிலேயும் நீங்கள் சாப்பிடும்போது அதை பார்க்குறவங்க உங்கள் சாப்பாட்டு வழியை பார்த்து உங்களை தேவனுடைய பிள்ளை என்று மகிமைப்படுத்த வேணும். எப்படிப்பட்ட வசனம்? ஆவியில தேவனை மகிமைப்படுத்துவேன், அது ஆவியில நல்லது, சரீரத்தில் நான் எவ்வளவாறு மகிமைப்படுத்துகிறேன். அப்போ பாயாசம் நல்லா இருக்கு, இன்னொரு கப்பு கிடைக்குமா? ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு, இன்னொரு கப்பு வாங்கிட்டு வா. அந்த அம்மா நான் போக மாட்டேன், அம்மாவுக்கு இன்னொரு நீ வாங்கிட்டு வா. ஐயோ, இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. நல்லா கவனிங்க. தின்னு ஒட்டு மலைப்பாம்பு மாதிரி நெளிக்க மாட்டாமல், நடக்க மாட்டாமல், தொப்பையை சுமந்துக்கிட்டு நடக்க முடியாத பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. நல்லா திங்க வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது. உயிரோடே செத்தவர்கள் வரலாம். சுகபோகமாய் வாழ்வதற்கென்றே கர்த்தரை பற்றி இருக்கிறவர்கள், ஏழை எளிய விசுவாசிகள் மேலே, விசுவாச பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லாதவர்கள், கிராம ஊழியங்களை குறித்து கவலை இல்லாதவர்கள், ஆலயம் இல்லாத இடங்களை குறித்து கவலைப்படாதவர்கள், ஆலயத்துக்கு இடம் வாங்கவில்லை என்று சொல்லி சிந்திக்காதவர்கள், ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிவில்லாதவர்கள், இவர்களே பெற்றுக்கொள்வார்கள் ஆவியிலே. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டே நீ கர்த்தர் கொடுக்காரு. நீ கஷ்டப்பட்டில்ல, எதுக்காக தெரியுமா? கஷ்டம் என்றால் என்ன என்பதை உணர்வதற்காகவும், கஷ்டப்படுகிறவருடைய கஷ்டத்தை நீர் அறிந்தவனுக்கு உதவி செய்வதற்காகவும் தான் தேவனாய் கர்த்தர் கஷ்டத்தில் இருந்து உன்னை உயர்த்தி இருக்கிறார். சரீரத்தினால மகிமைப்படுத்த வேணுமே, ஆவியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாயே. சிலர் அப்படித்தான் சொல்றாங்க, அவர் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டார், இன்னைக்கு நல்லா இருக்காரு. 4 சக்கரங்களை கொண்ட கார், விலை மலிவான கார் போதும். 50 லட்சத்தில் கார் வாங்கி அதில் தான் போவேன்னு சொன்னால் இவன் சரீரம் அப்படிப்பட்ட சரீரமா? அறிவு இருக்கிறதா? கர்த்தருடைய ஊழியத்தை குறித்த பாரம் இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த கரிசனை இருக்கிறதா? இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கிற ஊழியர்களெல்லாம் சேர்ந்து எத்தனை விசுவாச பிள்ளைகளுடைய வறுமையை போக்குகிறார்கள், எத்தனை ஊழியருடைய வறுமையை போக்குகிறார்கள். நல்ல வஸ்திரம் இல்லாத ஊழியக்கார குடும்பங்கள் இருக்கிறது, நல்ல வஸ்திரம் இல்லாத விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள், திருமணத்திற்கு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்வி செலவுக்கு கஷ்டப்படுகிற விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா ஊழியக்காரர்களும் தமிழ்நாட்டில் உள்ள ஊழியக்காரர்களும் சேர்ந்து ஒரு அசோசியேஷனாக இருந்து வறுமையில் வாடுகிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முன்வந்தார் என்று சொன்னால் அநேகர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர அது ஏதுவாகும். சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவோமா? நான் சாப்பிடும் போதெல்லாம் ஏழை எளிய ஜனங்கள் நினைப்பேன், எனக்கு இது போதும். இவ்வளவு சாப்பிட்டாலும் இது கீழே போனால் அதோடைய நாற்றமே வேற, தெரியுமா? ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அதனால நீங்க கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது இவ்வளவு விலையெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு பாஸ்டரையா மகனை அழைச்சிட்டு போற, லண்டன் படிக்க போறான்னு, அவர் என்ன விலை கூடின கோட்டை எடுத்து அவர் சொன்னார், அதை எடுக்கக்கூடாது, இது ரத்த காசு, விசுவாச பிள்ளைகள் கொடுத்த ரத்த காசு, இதில் இந்த கோட்டு தான் உனக்கு, போயிட்டு வான்ட்டு. அப்படி பாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்ப இல்லை, இப்ப இல்லவே இல்லை. நல்லா சொல்ல முடியும்.
இவங்களுக்குள்ள அந்த ஆவி இருந்தால் விசுவாச பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆவி வரும். இப்போ எனக்குள்ள அந்த அனுபவம் இருக்கு போய்த்தானே உங்களோட பேச முடியுது, உங்களை ஞாபகப்படுத்த முடியுது. இதுவரை இல்லாத வியாக்கியானங்கள் எல்லாம் எப்படி வருகிறது? வேத வசனத்தின்படியா நீங்கள் எதை செய்தாலும், எல்லாவற்றிலும், புசித்தாலும் குடித்தாலும் தேவநாம மகிமைக்கென்று செய்ய முடியுமா? சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் எந்த செயலை செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமா, இதனால தேவனுக்கு உபயோகப்படுவேன் நான் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே செய்யுங்கள். உயிர் வாழ்வதற்கு ஒரு ஆகாரம் இருந்தால் போதும், சரீரத்தை மறைக்க ஒரு வஸ்திரம் இருந்தால் போதும், குடியிருக்க ஒரு வீடு இருந்தால் போதும். யோவான் 12வது அதிகாரம் 28வது வசனம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் அங்கிருந்து சொல்லுகிறார், மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தினாலும் தன்னுடைய ஆவியினாலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்ப பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றார். எப்படிப்பட்ட வசனம்? அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியல? இப்ப நம்ம என்ன சார், நாங்க என்ன ஜெபம் பண்றோம்ல, நாங்க அப்படிதான் ஜெபம் பண்ணோம், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். அப்படி சொன்ன உடனே அவர் எனக்கு சொல்லணும், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாகத்தக்கதாக நான் என் சரீரத்தினாலே என் ஆவினால் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். சும்மா அவர் சத்தம் கொடுப்பாரா? சும்மா பிதா பேசுவாரா? ஐயா இயேசு சொல்றாரு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, இயேசுவே எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை மகிமைப்படுத்தும், எங்களை உயர்த்தும், எங்களை மேன்மைப்படுத்தும். அப்போ அவர் சொல்லுங்க, நான் சொல்லுகிறேன், நான் உன்னை உயர்த்தினேன், இன்னும் உயர்த்துவேன் சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார்? நீங்கள் உயர்த்தணும்னா அவரை நீங்கள் உயர்த்திருக்கணுமே, நீங்கள் மேன்மைப்படணும்னா நீங்கள் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கணுமே, நீங்கள் மகிமைப்படப்படணும்னா நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி இருக்கணுமே. அப்படிதான் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். எப்படி மகிமைப்படுத்த வேணும்? ஆவியினால் மகிமைப்படுத்துகிறீர்கள், நல்லதுதான். அதை விட சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவதில் பின்தங்கிய நிலையில் இருந்தால் இன்றைக்கு முன்னேறி வரும்படியாக இந்த சரீரத்துக்காகவே பாடுபட்டு இருக்கிறது. நல்லா உப்பு தண்ணியில் கையை கழுவுனா போதும், உப்பை வாயில் போட்டு கொப்பிச்சா போதும். சில பேர் பார்த்தா மவுத் வாஷு, ஃபேஸ் வாஷு, ஹேண்ட் வாஷு, எத்தனை வாஷு எங்கேருந்து வச்சு இந்த வாஷெல்லாம்? பைசா இருக்க போய் தானே. கர்த்தர் எளிமையாக என்ன சொல்ல தெரியுமா? மஞ்சள் தண்ணியை கரைச்சி வீடு ஊரா தெளிச்சிருங்க, அற்புதமான ஒரு மருந்து கொல்லி தெரியுமா? உப்புக்கல்லை வெந்நியில் போட்டு வாயை லைட்டாக அப்படியே கொப்பரிச்சிங்கன்னா பல்லில் எந்த நோயும் வராது. மவுத் வாஷு, ஹேண்ட் வாஷு, எந்த வாஷும் வேண்டியதில்லை. இந்த சரீரத்துக்குரிய எல்லாத்தையும் செய்கிறதுக்கு மட்டும் முந்தி செலவு பண்ணுவாங்க. ஆனால் காணிக்கைக்குரிய ரூபாய் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் உங்கள் சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சங்கீதம் 96:8வது வசனத்தின்படி அவருடைய பிரவாரங்களில் பிரவேசிக்கும் போது காணிக்கையை கொண்டு வரணும். காணிக்கையை கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு நீங்கள் அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தும் பொழுது அவர் இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவார். அப்போது காணிக்கை எடுக்கிறதுங்கிறது எப்படி கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய காணிக்கை எடுத்தீங்கன்னா காணிக்கையில் எடுக்க முடியாது. முதல்ல கர்த்தருக்குரியதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சொல்ல பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். செய்ய முடியுமா உங்களால்? நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லவே மாட்டார். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போது சாரிபாத் உதவியை பார்த்து அவர் எலியா தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் முதலாவது அவங்க தாய் மாவனும் சாக போகிறாங்களாம், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கான்,
அதை வச்சு அடைச்சுடி சாப்பிட்டு தான் சாவ போகிறாங்களாம். இருக்கிறதா அழிச்சா தான் நாங்கள் சாவோன்னு அவங்களுக்கு ஒரு தீர்மானம். என்ன ஒரு வேடிக்கையான குடும்பம். அப்போ எலியாத்திற்கு சொல்கிறாங்க, என் வீட்டில் வேறு எதுவும் இல்லை, ஒரு விடி மாவும் எண்ணெயும் தவிர வேறு ஒன்றும் இல்லை, நானும் என் பிள்ளையானாலும் அப்பம் சுட்டு சாப்பிட்டு சாகும்படிக்கு நாங்கள் விறகு வரைக்கிட்டு இருக்கோம், நீர் எங்கள்கிட்ட வந்து கேட்கிறே என்று சொன்னால், முதலாவது நீ அதில் எனக்கு கொண்டு வான்னு சொன்னோட 3.5 ஆண்டுகள் அவளும் அவள் வீட்டாரும் புசித்தார்கள். மாவு பானைக்குள்ளே கையை விட விட மாவு வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெய் குடிய சாச்சா எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெய் மாவும் பஞ்சகாலம் முழுதும் குறையில 3.5 ஆண்டுகள் அவள் வீட்டார் புசித்து திறத்தடைந்தார்களாம். அதற்கு அடிப்படை என்ன என்று கேட்டால், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முதலாவது கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில் இருக்கிறார். பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் பிடித்தவர்களுக்கு சிலவற்றை கொண்டு வாருங்கள். நீங்கள் பிடிச்சீங்களே சில மீன்கள், அதில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். நாங்கள் ராம் முழுவதும் கண் வலிச்சு ஒன்றும் பிடிக்கலை. அப்போ படகுக்கு வலது பக்கமாக வலையை போடுங்கள். இழுக்க மாட்டாதபடிக்கு அதே கடல், அதே இடம், அதே படகு, அதே வலை. ஆனால் இப்போ மீன் எப்படி வந்துருச்சு? அப்படிதான் சொல்றார், நீங்கள் பிடித்த சிலவற்றை முதலாவது என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நான் விசுவாசியாக இருக்கும்போது அப்படி செஞ்சதுனால நான் அடித்து சொல்லுவேன், முதல்ல காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் மற்ற தனியாக அடித்து செலவு பண்ணுவேன். கவர் நிறைய வந்துருச்சு, 40%. ஒரு நாள் எண்ணி பார்த்தேன், நிறைய பணம். அப்போ இவ்வளோ பணத்தை கொண்டா காணி கொடுக்கும் அப்படி எண்ணம். இந்த அறிவு வரக்கூடாது, இது தவறு. ஒன்றும் பேசுறது கிடையாது. அப்போ அவரை மகிமைப்படுத்துவது என்று சொன்னால் ஆவியில் எல்லாரும் ஓகே, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பாடெல்லாம் நல்லா பாடுவாங்க, கண்ணுக்கு புரியாத வேலையெல்லாம் நிறைய செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஓடி ஓடி ஆவியில் செய்வாங்க. ஆனால் மாமிசத்தினாலே, சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவது எப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கு முதலாக பிரவேசிக்க வேணும், அவருக்கு காணிக்கை கொண்டு வர வேணும், அதை கவடம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்து அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தினால், நீங்கள் சொல்லுங்க, பிதாவே மகிமைப்படுத்தும், என்னை மேன்மைப்படுத்தும், என்னை உயர்த்தும் என்று சொன்னால், அவர் அப்போ சொல்லுவார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய், மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய், எவ்விதமாய் சொல்லுங்க. இவ்விதமாய் என்று சொன்னால் இவ்விதமாய் கடந்து வந்த வசனத்தின்படியாய். அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனா மகிமைக்கென்று செய்யுங்கள். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோவான் 12வது அதிகாரத்தின் 43வது வசனம். யோவான் 12:43. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். நல்ல வசனம். யாருக்கெல்லாம் பிடிக்குது? 2 வாக்கியம்தான். அவர்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார், தேவனால் வருகிற மகிமையை விட மனுஷரால் வரக்கூடிய மகிமையை விரும்பினபடியினாலே அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதாகம சரித்திரம் சொல்லுகிறது. இப்ப தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷரால் வரும் மகிமையை விரும்பி சில பேர் காணிக்கை கொடுப்பார்கள். தியானம் செஞ்சுட்டே இருப்பாங்க. மெச்சிக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும், சபையிலே அந்தஸ்தை பெற வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நற்கிரிகளை காணும் பொழுது அந்த நற்கிரியினாலே மனுஷரால் வருகிற மகிமையை சுதந்திரிப்பதற்காக நான் செய்கிறேனா? கேள்வி அதுதான். தேவனால் வருகிற மகிமையை சுதந்திரிப்பதற்காக செய்கிறேனா? நற்கிரியை செய்கிறேன், நல்லதுதான். பரலோகத்திற்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன், நல்லதுதான். மனுஷருக்கு முன்பாக நற்கிரியை செய்கிறேன். நான் தேவனால் வருகிற மகிமையை விரும்பி செய்கிறேனா
மனுஷரால் வருகிற மகிமையை விரும்பி செய்கிறேனா? தேவனால் வருகிற மகிமையை நீங்கள் விரும்புவது உண்மையானால் நீங்கள் செய்வது எதுவுமே மனுஷர்களுக்கு தெரியக்கூடாது, ரகசியமாக. ஏன்? கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள போகிறீர்கள்? எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிரியம். யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்புகிறார்கள். எங்க போனாலும் ஐயோ அப்பா அவரை மாதிரி ஆகுமா, இப்படி பேர் வேணுமா, எல்லாம் மறக்கப்பட்டு போகும். பூவும் உதிர்ந்திடும், புல்லு உதிர்ந்திடும், அது இருந்த இடத்தை இனி அது அறியாது. அந்த வசனம் அற்புதமான வசனம். அது இருந்த இடத்தை இனி அது அறியாது. பூவும் உதிர்ந்திடும், புல்லு உதிர்ந்திடும், அது இருந்த இடத்தை அது இனி அறியாது. இது தெரியாம மனுஷரால் வரும் மகிமை விரும்புகிறவர். பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி 11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். பக்கம் 270 பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று. ஏன் என்று கேட்டால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட வேண்டும். ஆனபடினால நீங்கள் உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு மனுஷருக்கு முன்பாக நற்கிரியை செய்கிற நீங்கள் மனுஷர்களால் வரக்கூடிய மகிமையை விரும்பாமல் தேவனால் வரக்கூடிய மகிமை விரும்புவது உண்மையானால் நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி வார்த்தை? துப்புரவானவர்களும், நீட், கிளீன், பியூர், ஹோலி, இடரலற்றவர்களாகவும். இடரலே வரக்கூடாது. உங்களை யார் புகழ்ந்தாலும் புகழாட்டாலும் நீங்க பாட்டு ஸ்டெடியா நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? ஐயோ, எவ்வளவு மன்னாடி மண்ணெல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டான், மறக்கப்பட்டு போயிட்டான். நாம யாரு? நாம் தேவனால் வரக்கூடிய மகிமைக்கு பாத்திரவான்களை காணப்படும்படிக்கு நாம் துப்புரவானவர்களை காணப்பட வேணும். தேவனுடைய ஆலயத்தில் பிரவாசிக்கும் போது நான் துப்புரவானவனா, அவர் காணிக்கை ஒழிக்காம கொடுக்கிறவனா, நான் உண்மையிலே அவரை மகிமைப்படுத்துகிறேனா, அவர் என்னை மகிமைப்படுத்தத்தக்கதான தகுதியை உடையவனா, என் கிரியை தேவனுடைய கண்களுக்கு முன்பாக துப்புரவாக இருக்கிறதா, நான் இடரலற்ற கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? என்ன ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டுகளாக நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறேன், இவ்வளவு நாட்கள் நமக்கு கொடுக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை என்று சொல்லி இடரல் அடையாதபடிக்கு எல்லாரும் எழுந்திருக்கும்.